வணக்கம். திஸ் இஸ் மேக் ஃபார் சேல். ஹேண்ட்மேட் ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பன் மேக் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்கோம். இது தாங்க கடைசியான பேக்கிங். ஏன் கேட்குறீங்களா? ஆமாங்க, தீபாவளி ஹாலிடேஸ் வருது இல்லையா? அதனால் இந்த பேக்கிங்கோட லாஸ்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் பேக்கிங் எல்லாமே தீபாவளிக்கு அப்புறம் தான் பேக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பேக் பண்ணிவிட்டு கொரியர் சர்வீஸ் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்துட்டு கஸ்டமருக்கு டெலிவரி ஆகாமல் கொரியர் சர்வீஸ்லேயே மாட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ராடக்ட் நசுங்கி போயிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணுறதில்லன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ 10 செட்டையும் நான் விஜி மேம் கேட்டிருக்காங்க, ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாக்ஸ் நானே மேக் பண்ணினது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா புதுசாக இப்போ பாக்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் கற்றுக்கிட்டாச்சு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? என்கிட்ட இருக்க பாக்ஸ் எப்பயுமே 6 செட்டு இல்லைன்னா 8 செட்டு வரைக்கும் பேக் பண்ணுறதுக்கு ஏற்றதாக இருக்கும். 10 செட்டுன்னும் பொழுது ரொம்ப நசுங்கி போகிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு நம்மளோட ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பன் வந்துட்டு அந்த ஃப்ரெஷ் லுக் அப்படியே கஸ்டமர் கையில் அழகாக கிடைக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அதுக்காகவே தான் நான் பாக்ஸ் போட்டு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் கவர் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நசுங்கியிருக்க மாதிரி இருக்கும்னு ஃபீல் பண்ணதுனால நான் இப்போலாம் பாக்ஸ் போட்டு தான் கொடுக்குறேன். அந்த பாக்ஸ் போடும்பொழுது இப்போ 10 செட்டுக்கு போடுறதுக்கு இல்லையேன்றதுனால 8 செட்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா என்கிட்ட, அந்த சைஸை விட கொஞ்சம் ஒரு சைஸ் பெரிய சைஸாக நானே ஒரு பெரிய கார்ட்போர்டு ஒன்று பாக்ஸ் எடுத்து அதை கட் பண்ணி செஞ்சுட்டு செல்லோ டேப்லாம் போட்டு ஒட்டி அதை மேக் பண்ணி பாக்ஸில் தான் இப்போ நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. புதுசாக ஒரு லேர்னிங் இருந்தது இல்லையா? அதுக்காக லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு லேர்னிங் இருந்துகிட்டு தான் இருக்குது இல்லையா?